தினமும் விஸ்பரு, டயபரு, செத்து போன நாய், பூனை, எலி உட்பட எல்லாத்தையும் வந்து அருவருப்பா இந்த சமூகம் எதெல்லாம் பார்க்குதோ அதை கிளவுஸ் இல்லாம, எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம, மாஸ்க் இல்லாம கையில தூக்கி போட்டு வாழக்கூடிய ஜனங்க இவங்க எல்லாருமே. கொரோனா டைம்ல ரொம்ப ஆரவாரமா புகழ்ந்தோம். காவல்துறையினர், டாக்டர்கள், தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாருமே முன்கள பணியாளர்கள். இவங்க வந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு பேர் சூட்டணும். மலம்ன்று இதை நாகரிகமா சொல்றதுனால அது நாராம போயிடாது. ஒரு வெறும் பேர் மட்டும் வைக்கிறதுனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடாது. இப்போ இந்த பிரச்சனையை வலியுறுத்தி 10 நாட்களாக போராட்டம் நடக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் வந்து ஒரு சுமூகமான தீர்வு எட்டல. கார்பரேஷன் சைட்ல இருந்து யாருமே நேர்ல கூட இங்க வந்து பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப ஆழமான வலியை கொடுத்த விஷயம் என்னன்னாக்கா, நேத்திய செய்தி தெரு நாய்களுக்கு தெருக்களுக்கே சென்று ரேபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை வந்து கார்பரேஷன் சார்பாக அறிமுகப்படுத்தினாங்க. அதுல மேயர் உட்பட முன்னணி அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. தெருக்கல்ல இருக்கக்கூடிய தெரு நாய்களை கூட நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புள்ள கார்பரேஷன் அதிகாரிகள் வாசல்லே இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளி மக்களை வந்து சந்திக்கலையே அப்படின்ற ஆழ்ந்த வருத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்றோம். நிறைய பேர் நியூஸ் பேப்பர்ல பாக்குறதோ இல்ல வந்து அதிகாரிகள் சொல்றதோ அதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது. தொழிலாளிகள் மெல்ல மெல்ல பணிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து அப்பட்டமான பச்சை பொய். ஒவ்வொரு தொழிலாளிகளுமே இங்கே தான் இருக்காங்க. 2 ஜோன்ல 5வது ஜோன் 6வது ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளும் கிட்டத்தட்ட 1953 தொழிலாளிகள் 10 நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட போகாம இதே பிளாட்ஃபார்ம்ல காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. தொழிலாளி மைக் அடிச்சு விழுந்து ஆம்புலன்ஸ் வந்து இப்போ சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தொழிலாளிகள் வந்து தங்களை வருத்திக்கிட்டு இதை பண்றாங்க. ஒரு சின்ன இடையூறு கூட இந்த வரைக்கும் உருவாக்கல. ரெண்டாவது, கார்பரேஷன் என்றது வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா தனியாருக்கு தேவையானது லாபம் மட்டும்தான். அவன் எப்படி கமர்ஷியலா தான் பண்ணும். எங்க அவனுக்கு சர்வீஸ் இருக்கும், எங்க பச்சாபிரதாவும் இருக்கும், இந்த மக்களை பத்தின கவலை இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு இதுல 2700 கோடி ரூபாய் வந்து ஆண்டுக்கு மட்டும் வந்து சம்பந்தப்படுது. இந்த விஷயத்தை தனியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கறதுல என்ன இருக்கு? இலவச பேருந்து கொடுக்குறோம், நாங்க வரவேற்கிறோம். மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்க, வரவேற்கிறோம். நான் முதல்வன் திட்டம், வரவேற்கிறோம். இவ்வளவு விஷயங்களை பண்றீங்க, பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயனடைறாங்க. இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? எங்களுடைய வழிகளை வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதை தாண்டி எங்களுக்கு இது இன்டர்னல் அஜெண்டா எதுவுமே கிடையாது. தொழிலாளிகளை தூண்டி விடுறதுக்கு நாங்க ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, தொழிலாளிகள் தூண்டி விட்டா கேட்கிற அளவுக்கு அவங்களும் முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு தெளிவா தெரியுது, அரசியல் நிலவரம் புரியுது, விஷயம் புரியுது, அவங்களுடைய வாழ்வாதாரம் அடியோடு அழிக்கப்படுவது அவங்களுக்கு தெரியுது. அதனால இந்த கோரிக்கைக்காக போராடுறாங்க. 10 இது ஜோனை வந்து ஏடிஎம்கே கிட்ட கொடுக்கும்போது, ஏடிஎம்கே வந்து தனியார் கொடுக்கும்போது அமைதியானது நீங்க, 5 ஜோனை கொடுக்கும்போது ஏன் கத்துறீங்க, ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அதை தொழிலாளி ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. 10 வீடு திருடு போயிடுச்சுனாங்க, 5 வீடு திறந்து வைக்க முடியுமா? 10 வீடு திருடு போயிடுச்சுன்றதுக்காக 5 வீடு திறந்து வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ 10 இதுல வந்து பண்ணதுக்காக தானே ஏடிஎம்கேவை தாண்டி உங்களை வந்து டிஎம்கேவை இந்த ஆட்சியை அமர்த்துறாங்க தொழிலாளிகள். அப்போ அவங்க செய்த தவறு, அதே தவறு நீங்களும் செய்யறதுன்றது நியாயமானதல்ல. நீங்கள் சொன்னது போல நிர்வாக நடைமுறைக்கு அழகானதல்ல. வணக்கம் தோழர். 10வது நாளா தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 7 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் என்ன பேசப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டது தோழர்? இந்த நொடி வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்து சுமூகமான தீர்வு எட்டலை. தொடர்ந்து கூப்பிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்கோம். சங்கம் சார்பாகவும் தோழர்கள் எஸ்கே அவர்களும் தோழர் சுரேஷ் அவர்களும் தொழிலாளர் பிரதிநிதிகளும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தரப்பில் இருந்து அரசாங்கம் சார்பாக, கார்ப்பரேஷன் சார்பாக கமிஷனர் சாரும், மேயர் பிரியா மேடமும், PK சேகர் பாபு சார் அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூக முடிவு எட்டலை. ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான், ஸ்கேட்டர்டானது கிடையாது, 2-3 கோரிக்கைகள் கிடையாது. ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தொழிலாளிகளோடது, சங்கத்தோடது என்னன்னாக்கா, ஏற்கனவே நாங்கள் 10-15 வருடங்களாக செய்து கொண்டிருந்த அதே NULM ஸ்டாஃப்ஸாக எங்களை தொடரச் செய்ய வேண்டும். 1ஆம் தேதியிலிருந்து வேலை இழந்த எங்களுக்கு அதே வேலையை மறுபடியும் செய்ய தினக்கூலி அடிப்படையில் எங்களை மீண்டும் அதே வேலைக்கு அமர்த்த வேண்டும். இந்த ஒரே கோரிக்கையை வச்சு தான் 10 நாட்களாக போராடிட்டு இருக்காங்க மக்கள். காத்திருப்பு போராட்டம், அறவழி போராட்டம், அகிம்சை முறையில் தங்களை வருத்தி கொண்டு இந்த மக்களுக்கோ இல்லை அரசுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து ரொம்ப நியாயமானது அப்படின்றத இந்த மக்கள் மட்டும் கிடையாது, தொழிலாளிகள் மக்கள் மட்டும் கிடையாது, இதற்காக வெளியில் தமிழக மக்கள் முழுவதும் வந்து இதற்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த கட்சி இதற்கு எதிர்ப்பாக நிற்குது அப்படின்னு எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்கள், அடித்தட்டு தொழிலாளிகள், ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே, இந்த தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே வர்க்க ரீதியாகவும் சரி, சாதி ரீதியாகவும் சரி, ரொம்ப பின்னணியில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவங்க.
1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த சமூகம் செய்ய மறுக்கக்கூடிய தொழிலை தினந்தோறும் வந்து சகஜமான முறையில் செய்துட்டு போகக்கூடிய தொழிலாளிகள். தினமும் விஸ்பரு, டயப்பரு, செத்துப்போன நாய், பூனை, எலி உட்பட எல்லாத்தையும் வந்து அருவருப்பாக இந்த சமூகம் எதெல்லாம் பார்க்குதோ அதை க்ளவுஸ் இல்லாமல், எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல், மாஸ்க் இல்லாமல் கையில் தூக்கி போட்டு வாழக்கூடிய ஜனங்க இவங்க. நிவர் புயல்லையும் வெள்ளத்திலையும் கொரோனா நேரத்திலையும் நாம் வந்து உயிருக்கு அச்சப்பட்டு இல்லை உயிர் பாதுகாப்புக்காக வீட்டில் இருந்த நேரத்தில் கூட மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகவும் இந்த மாநகரத்தினுடைய தூய்மையை பாதுகாப்பதற்காகவும் களத்தில் இறங்கி வேலை செய்த உயிரை பணயம் வைத்த தொழிலாளிகள் இவங்க. அது எல்லாருமே கொரோனா டைமில் ரொம்ப ஆரவாரமாக புகழ்ந்தோம். காவல்துறையினர், டாக்டர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே முன்கள பணியாளர்கள். இவங்க வந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு பேர் சூட்டினோம். மலம்ன்று இதை நாகரிகமாக சொல்கிறதுனால அது நாராமல் போயிடாது. ஒரு வெறும் பேர் மட்டும் வைக்கிறதுனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடாது. இப்போ இந்த பிரச்சனையை வலியுறுத்தி 10 நாட்களாக போராட்டம் நடக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் வந்து ஒரு சுமூகமான தீர்வு எட்டலை. கார்ப்பரேஷன் சைட்லேருந்து யாருமே நேரில் கூட இங்கே வந்து பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப ஆழமான வலியை கொடுத்த விஷயம் என்னன்னாக்கா, நேற்றைய செய்தி தெரு நாய்களுக்கு தெருக்களுக்கே சென்று ரேபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை வந்து கார்ப்பரேஷன் சார்பாக அறிமுகப்படுத்தினாங்க. அதில் மேயர் உட்பட முன்னணி அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. தெருக்களில் இருக்கக்கூடிய தெரு நாய்களை கூட நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புள்ள கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வாசல்லே இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளி மக்களை வந்து சந்திக்கலையே அப்படின்ற ஆழ்ந்த வருத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக தீர்த்துட்டு போகலான்னு தான் இன்றைக்கி வரைக்கும் அமைதியான வழியில் வந்து தொழிலாளிகள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை 41 நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. சென்னை பெருநகர காவல் சட்டம் 1888 படி 41வது பிரிவின் படி அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இடையூறாக இருக்கிறீங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறீங்க, இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாக்கா, இந்த ஆக்குபேஷனை வந்து நீங்கள் எங்கள் ஆக்குபை பண்ணதை வந்து கலைக்கலனாக்கா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு வெளியில் கூட வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் அச்சுறுத்தும் வகையில் அந்த நோட்டீஸை விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 வேன் முழுக்க வந்து காவல்துறையினரை, காவலாளிகளை வர வச்சு இங்கே நிற்க வச்சு மறுபடியும் எடுக்க வைக்கிறாங்க. ஒரு உளவியல் அச்சுறுத்தலை வந்து உருவாக்குறதுக்காக எல்லா வேலையும் செய்துட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா தவறான செய்தி, பொய்யான செய்தியை நியூஸ் பேப்பரில் கொண்டு வந்து உள்ளே சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதிகாரிகளை விட்டு, முக்கியமானவங்களை விட்டு, நீங்கள் வேலைக்கு வாங்க, உங்களுக்கு மட்டும் பணி நிரந்தரம் பண்ணுறோம், உங்களுக்கு மட்டும் இதை செய்து தரோம், உங்களுக்கு மட்டும் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கம்பல் பண்ணி அவங்கள வேலைக்கு அமர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு தொழிலாளிகள் கூட இது வரைக்கும் போகலைங்க. நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் பார்க்குறதோ இல்லை வந்து அதிகாரிகள் சொல்கிறதோ அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது. தொழிலாளிகள் மெல்ல மெல்ல பணிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து அப்பட்டமான பச்சை பொய். ஒவ்வொரு தொழிலாளிகளுமே இங்கே தான் இருக்காங்க. 2 ஜோனில், 5வது ஜோனு, 6வது ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளும் கிட்டத்தட்ட 1953 தொழிலாளிகள் 10 நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட போகாமல் இதே பிளாட்ஃபார்மில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதிகாரிகள் சொல்லக்கூடிய எல்லா போராட்டத்திலையுமே நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இதுலேயுமே ஏவி விடுறாங்க. அது நியாயமானது கிடையாது, அது உகந்தது கிடையாது. இவங்க கேட்குறது வந்து ஏதோ புதிய டிமாண்டை வந்து ஏதோ கிரியேட் பண்ணி வந்து கேட்கக்கூடிய கோரிக்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா 2021 முதலமைச்சர் சொன்ன கோரிக்கை தான், முதலமைச்சர் வாக்குறுதி அளித்த கோரிக்கை தான், முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லப்பட்ட கோரிக்கை தான் இப்போ அவங்க வலியுறுத்துகிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலும் சரி, அந்த கடிதத்திலும் சரி சொல்லக்கூடிய விஷயம்ன்றது பணி நிரந்தரம் செய்யப்படணும் அப்படின்றது. ஆனால் இவங்க இன்றைக்கி கேட்குறதுன்றது பணி நிரந்தரம் கிடையாது. பணி நிரந்தரம்ன்றது பணிக்கு வந்து தேவையான ஈக்குவல் பேன்றது வந்து செகண்டரி கோரிக்கை தான் இவங்களுக்கு. இப்போ இருக்கிறது என்னன்னாக்கா 15-10 வருஷமாக நாங்கள் வேலை செய்த அதே NULM ஸ்டாஃப்ஸாக எங்களை கண்டினியூ பண்ண விடுங்க அப்படின்றது தான். தினக்கூலி அடிப்படையில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், எங்களை ப்ரைவேட்டுக்கு வந்து தாரவாக்காதீங்க, எங்களை வேரோடு பிடுங்கி அவங்க கையில் வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட்டு இதை ரொம்ப கண்ணியமான விதத்தோடு, நல்ல மனசோடு அவங்க மேலே அந்த கரிசனத்தை காட்டணும். தொழிலாளிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி மைக்கடிச்சு விழுந்து ஆம்புலன்ஸ் வந்து இப்போது சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தொழிலாளர்கள் வந்து தங்களை வருத்திக்கிட்டு இதை பண்ணுறாங்க. ஒரு சின்ன இடையூறு கூட இந்த வரைக்கும் உருவாக்கலை. அந்த கண்ணியத்தை வந்து அவங்களுடைய தொழிலுடைய இன்னல்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும் அப்படின்றத நேரத்தில் கேட்டுக்கிறோம். இல்லைன்னாக்கா இந்த ஆட்சியோ, இந்த அதிகாரிகளோ, இந்த கட்சியோ சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கான அந்த ஆத்மார்த்தமான தார்மீகமான ஒரு உரிமையை வந்து இழந்துருவாங்க. அதுக்கு வந்து எடுபடாது அப்படின்றத நேரத்தில் பதிவு பண்ணுறோம். ஓட்டு அரசியலுக்காகவாவது இல்லை எங்களுடைய தொழிலை கன்சிடர் பண்ணியாவது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இதை செய்யணும்.
பாத பூஜை பண்ணுறதுனாலையோ மலர் தூவுறதுனாலையோ மாலை அணிவிக்கிறதுனாலையோ முன்கள பணியாளர்கள் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுனாலையோ அவங்களுடைய வாழ்க்கை துளியளவும் மாறாது. அவங்களுடைய பணியை அவங்களுக்கு கொடுங்க, பணி செய்ய விடுங்க அப்படின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வலியுறுத்தும். மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தனியார்கிட்ட போனால் உங்களுக்கு வந்து பல்வேறு சலுகை கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கிடைக்கும், இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும், இன்சூரன்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே. இது இவங்க சொல்கிறது யதார்த்தமாக லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணோம்னாக்கா, பெருக்க போகிறது அதே தொடப்பம்தான், பெருக்கிறதுக்கு உட்படுத்தப்படக்கூடியவங்க அதே தூய்மை பணியாளர்கள் தான், வேலை செய்யக்கூடிய இடம் அதே ஜோனு, அதே வார்டு, அதே தெருக்கள் தான், குப்பையை போடக்கூடியவங்க அதே மாநகராட்சியை சேர்ந்த இந்த வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தான். கார்ப்பரேஷன் கீழே வேலை செய்வதற்கும் தனியார் கீழே வேலை செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம். அப்போ இதில் சூப்பராக ஆகிடும். தனியாருக்கு கொடுத்தா இது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுனாக்கா எங்கே இன்க்ரீஸ் ஆச்சு? 10 ஜோனு 2021 கொடுத்தாச்சு. அந்த 10 ஜோனுக்கும் இனி வரைக்கும் தனியார் மயப்படுத்தப்படாத, தனியார் மயப்படுத்தப்படுவதற்கு முயற்சிக்கப்படக்கூடிய அந்த 5 ஜோனுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே கம்ப்ளைண்ட்டே வரலையா? இல்லை இங்கே மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வருதா? அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக நாத்தடிச்சு கிடக்குதா? இங்கே மட்டும் தான் க்ளீனாக இருக்குதா? என்ன வித்தியாசம்? லாஜிக்கலாக வந்து இது ரொம்ப மோசமானது. யதார்த்தமாக ஒரு சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு கூட அது தெரியும். இதில் என்ன பிரச்சனை சூழ்ச்சம் இருக்குனாக்கா, ஒரே ஒரு விஷயம், தனியாருக்கான லாபம்ன்றது மட்டும்தான். இதை தாண்டி இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், தனியாருக்கான லாபம். என்ன? கார்ப்பரேஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஏதோ ஒரு பணி பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா லிட்டிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். ஏதோ ஒரு நேரத்தில் ஈக்குவல் பேக்கு நம்ம தினக்கூலி அடிப்படையில் உயர்த்த முடியும். அப்படி தான் 300 ரூபாயிலேருந்து இன்ன வரைக்கும் 753 ரூபாய்க்கு உயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் சட்ட பாதுகாப்பு இருக்குது கார்ப்பரேஷன் கீழே ஒர்க் பண்ணால். ஒன்று. ரெண்டாவது, கார்ப்பரேஷன்ன்றது வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தனியாருக்கு தேவையானது லாபம் மட்டும்தான். அவன் எப்படி கமர்ஷியலாக தான் பண்ணுவான்? எங்கே அவனுக்கு சர்வீஸ் இருக்கும், எங்கே பச்சாபிரதாவும் இருக்கும், இந்த மக்களை பற்றின கவலை இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு இதில் 2700 கோடி ரூபா வந்து ஆண்டுக்கு மட்டும் வந்து சம்மந்தப்படுது. இந்த விஷயத்தை தனியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது? இலவச பேருந்து கொடுக்குறோம், நாங்கள் வரவேற்கிறோம். மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்கிறீங்க, வரவேற்கிறோம். நான் முதல்வன் திட்டம், வரவேற்கிறோம். இவ்வளோ விஷயங்களை பண்ணுறீங்க, பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயனடைகிறாங்க. இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? தினமும் வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய, கையால் கழிவுகளை அகற்றக்கூடிய, நம்மளுடைய வாசனைக்காக தங்களை வந்து நாத்தத்தில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்ம சந்தோஷமாக இருக்கிற தினமும் ரோட்டில் கஷ்டப்படக்கூடிய, நாம் உயிருக்கு அச்சுறுத்தலோட வீட்டில் இருக்கும்போது வெளியில் களத்தில் உயிரை பணம் வச்சிருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் செய்யலைன்னு கேட்குறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதை செய்யுங்கன்ற கோரிக்கையை வந்து அவங்க வைக்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி கோரிக்கையை நாங்கள் சொல்லலை, அப்படி இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆதாரம் வந்து ஆனந்த விடனில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்காங்க. எத்தனாவது வாக்குறுதி என்ற அடிப்படையில் முதற்கொண்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதை தாண்டி இது பாருங்கள், இது திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தலைவர்னு போட்டு பெருநர் திரு ஆணையர் அவர்கள் கார்ப்பரேஷன் கமிஷனுக்கு எழுதின லெட்டர் இது. அதை படித்து பார்த்தீங்கன்னா இதே இஷ்யூ தான், ஒரு சின்ன மாற்றம் கிடையாது. 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியின் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த 12,000 பேரை இந்த தூய்மை திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா, நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள். அது மட்டுமின்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல மற்றும் என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எண்ட் ஆஃப் த பிரேயர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதியிருக்காரு. இது அவங்க வந்து டினை பண்ணவே முடியாது. இது அஃபிஷியல் ரெக்கார்டு. வாக்குறுதியை கூட டினை பண்ணலாம். வாக்குறுதி இருக்குது, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனந்த விகடனும் அதை வந்து கொட்டை எழுத்தில் வந்து அதை அழகாக வந்து போட்டிருக்கிறாங்க. சேகர் பாபு சார் கொடுத்ததுக்கான பதிலாக அதை வந்து போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பணி நிரந்தரம்னு சொல்லி ஒரு சொன்னது கூட இவங்க கேட்கல. ஏற்கனவே செய்த பணியை அவனாச்சு செய்ய விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திராவிடர் கழகத்தினுடைய ஐயா கி. வீரமணி ஆசிரியர் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.
திருமானை வந்து நேர்லேயே வந்து பார்த்துட்டு சிஎம் உடைய கவனத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் அவர்களும் வந்திருக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் உட்பட எல்லாரும் வந்து சண்முகம் தோழர் உட்பட எல்லாருமே வந்திருக்காங்க. மாவட்ட செயலாளர் எல்லா கட்சியிலும் வந்திருக்காங்க. ஈவன் தாவேக்கள் வந்து கூட எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. எஸ்டிபிஐ கட்சி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சிபிஐஎம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை ஆதரிக்குது. எல்லா மக்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. எல்லா மீடியாவும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்குது. ஏன் பிஜேபி உட்பட இந்த கோரிக்கைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஆன்டி ஸ்டேட் கிடையாது. அதை வந்து நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணோம். நாங்கள் ஆன்டி ஸ்டேட் கிடையாது, நாங்கள் ப்ரோ ஸ்டேட். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு உங்களுக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். எங்களுடைய வழிகளை வந்து எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதை தாண்டி எங்களுக்கு இது இன்டர்னல் அஜெண்டா எதுவுமே கிடையாது. தொழிலாளிகளை தூண்டி விடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, தொழிலாளிகள் தூண்டி விட்டால் கேட்குற அளவுக்கு அவங்களும் முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, அரசியல் நிலவரம் புரியுது, விஷயம் புரியுது, அவங்களுடைய வாழ்வாதாரம் அடியோடு அழிக்கப்படுவது அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த கோரிக்கையாக போராடுறாங்க. 10 இது ஜோனை வந்து ஏடிஎம்கே கிட்ட கொடுக்கும்போது, ஏடிஎம்கே வந்து தனியார் கொடுக்கும்போது அமைதியானதை நீங்கள் 5 ஜோனை கொடுக்கும்போது ஏன் கத்துறீங்க, ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதை தொழிலாளி ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. 10 வீடு திருடு போயிடுச்சுனாங்க, 5 வீடு திறந்து வைக்க முடியுமா? 10 வீடு திருடு போயிடுச்சுன்றதுக்காக 5 வீடு திறந்து வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் டைட் பண்ணிட்டாங்க. அப்போ 10 இதில் வந்து பண்ணதுக்காக தானே ஏடிஎம்கேவை தாண்டி உங்களை வந்து டிஎம்கேவை இந்த ஆட்சியை அமர்த்துறாங்க தொழிலாளிகள். அப்போ அவங்க செய்த தவறு, அதே தவறு நீங்களும் செய்கிறதுன்றது நியாயமானதல்ல. நீங்கள் சொன்னது போல் நிர்வாக நடைமுறைக்கு அழகானதல்ல. அதனால் இந்த கோரிக்கையை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு கௌரவம் சார்ந்தது கிடையாது, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது. இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் என்னென்னைக்கும் இந்த தொழிலாளிகள் வந்து உங்களுக்கானவர்களா, உங்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்பாங்கன்றத நேரத்தில் வலியுறுத்தும். இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை இதுதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்கள் வந்து போராட்டத்தை வந்து வேறு மாற்று இடத்துக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லப்படுது சார். போராட்டம் என்பதே அழுத்தம் கொடுப்பதற்கானது தான். இல்லைனா சடங்குக்கு அடையாளத்துக்கு பண்ணுறது வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி எங்கேயோ வள்ளுவர் கோட்டத்துலையோ கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த போராட்டம் என்பது வலியுறுத்துவதற்கானது, அழுத்தம் கொடுப்பதற்கானது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கானது. அதனால் என்னெல்லாம் பின்விளைவுகள் வரும், வழக்கு பதியப்படும், கைது செய்யப்படுவோம், சிறையில் கூட அடைக்கப்படலாம், அடிக்க கூட படலாம், தடியடி நடத்தப்படலாம். எல்லாத்துக்கும் தயாராகி இந்த அழுத்தம் கொடுப்பதற்காக இங்கே வந்து நிற்கிறாங்க. அதுவும் எங்கேயோ போய் நிற்கல, எங்கே நாங்கள் வேலை செய்தோமோ அந்த ஆஃபீஸ் வெளியில் நிற்கிறோம். கார்ப்பரேஷன் கீழே நாங்கள் வேலை செய்தோம், கார்ப்பரேஷன் வாசலில் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இதை அட்ரஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த இஷ்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது, ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் அதிகாரிகளாகவே பேசுகிறாங்க. அரசியல் தளத்தில் இருக்கவங்களாகவே பேசுகிறாங்க. தொழிலாளிகள் நிலைமையிலேருந்து, அந்த சங்க தோழர்களுடைய நிலைமையிலேருந்து அதை பார்க்கணும், அதை புரிஞ்சு கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ.